தமிழ் சினிமால தொடர்ச்சியா 7 வெற்றி படங்களை கொடுத்தது நம்ம தளபதி தான். சோ இதனால தளபதியை நம்பி படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. மெர்சல் படத்துல தொடங்கி அடுத்தடுத்து 7 பிளாக் பஸ்டர் படங்களை தளபதி கொடுத்திருக்காரு. ஒரு புது படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அந்த படம் சோசியல் மீடியால லீக் ஆயிருது. அதையும் தாண்டி ஒரு படம் வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. சோ இப்படி இக்கட்டான சூழல்ல தளபதி தொடர்ச்சியா 7 வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அட்லி டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச மெர்சல் படம் உலகம் முழுவதும் 220 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. சோ மெர்சல் படத்துல இருந்து தளபதி வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்திருக்காரு. மெர்சல் படத்துக்கு அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தளபதி சர்க்கார் படத்துல நடிச்சாரு. கடந்த 2018 ரிலீஸ் ஆன இந்த சர்க்கார் படம் உலகம் முழுவதும் 252 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. மெர்சல் படத்துக்கு அப்புறம் அட்லிக்கு தளபதி மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பிகில் படத்துல நடிச்சாரு. சோ இந்த படமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹிட், 295 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. பிகில் படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல மாஸ்டர் படத்துல தளபதி நடிச்சாரு. கடந்த 2021 ரிலீஸ் ஆன இந்த படத்துல தளபதிக்கு வில்லனா விஜய் சேதுபதி மிரட்டி இருப்பாரு. கொரோனா பிரச்சனைக்கு இடையில ரிலீஸ் ஆன இந்த மாஸ்டர் படத்துக்கு உலகம் முழுவதும் 223 கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருந்தது. அதுக்கப்புறம் பீஸ்ட், வாரிசு, லியோ அப்படின்னு தொடர்ச்சியா தளபதிக்கு வெற்றி படங்களா தான் அமைஞ்சிருக்கு. இப்போ தளபதி வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படம் தளபதியோட 68வது படம். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு டைம் டிராவல் கான்செப்ட பேஸ் பண்ணி உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தளபதி தேர்ந்தெடுத்திருக்காரு. எப்படி வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.